ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை ட்ரீம் ஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வயிற்றில் இருக்க பேபியோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் மோட்டிவேட் ஆகி வீடியோ போட தோணும். நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பேபி வந்து வெயிட் கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து அம்மா வந்து ஒழுங்கான ஃபுட்ஸ் எடுத்துக்காதது தான் காரணம். அம்மா சத்தான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக பேபி வெயிட் வந்து சரியான அளவில் தான் இருக்கும். அம்மா வந்து சரியாக சத்தான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கல அப்படிங்கிற டைமிங்கில் பேபிக்கு வந்து வெயிட் ஏறாது. ஏன் எடுத்துக்க முடியாது அப்படின்னா, சில பேருக்குலாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே வந்து வாமிட், மயக்கம், சாப்பிட முடியாமல் இருக்கிறது, ரொம்பவே எது வாயில் வச்சாலுமே வந்து வாமிட் வரும். ஸோ இவங்களாம் வந்து ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. சில பேருக்குலாம் 5th month 6th month வரைக்குமே வந்து வாமிட் இருக்கும். சில பேருக்கு டெலிவரி டைம் வரைக்குமே வாமிட் இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து ஒழுங்காக சாப்பிட முடியாது. ஸோ இப்படி சாப்பிடாமல் இருக்கிறதுனால பேபிக்கும் வந்து வெயிட் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். பேபி வெயிட் வந்து கம்மியாக இருக்கிறது வந்து ரொம்பவே ஒரு வந்து ஆபத்தான விஷயம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அது வயிற்றில் இருக்க வரைக்கும் தெரியாது. பேபி பிறந்ததுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ கண்டிப்பாக வெயிட் வந்து ப்ரெக்னன்சி டைமில் பேபியோட வெயிட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். மேக்ஸிமம் பிறக்கிற பேபி வந்து 3 kg இருக்கணும். 3 kg இருந்தால் அவங்க வந்து நல்ல ஆரோக்கியமான பேபியாக இருக்காங்கன்னு அர்த்தம். பட் 2.7 kg பிறந்தால் கூட நார்மல் தான். அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அதுவும் நார்மல் தான். பட் அதுக்கு கம்மியாச்சு அப்படிங்கும்போது தான் வந்து பேபிக்கு வந்து கரெக்டான ஊட்டச்சத்து கிடைக்கலன்னு அர்த்தம். பேபியோட க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற டைமில் அம்மாவுக்கு வந்து குறைப்பிரசவம் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் பேபியும் வந்து கண்டிப்பாக ஹெல்த்தி பேபியாக இருக்காது. அதாவது எப்படின்னா, அடிக்கடி ஃபீவர் வரும். பிறந்ததுக்கப்புறம் அடிக்கடி ஃபீவர் வரும், ஏதாச்சும் நோய் வந்துகிட்டே இருக்கும். நல்ல ஹெல்த்தியான பேபியாக கண்டிப்பாக இருக்காது. குறைப்பிரசவத்தில் பிறந்தா எடை கம்மியாக பிறந்துச்சுனாலுமே கண்டிப்பாக ஹெல்த்தி பேபியாக இருக்காது. ஸோ இது எல்லாமே வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு இதோட கஷ்டங்கள்லாம் தெரியும். வயிற்றில் இருக்க வரைக்கும் வந்து நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ கண்டிப்பாக வந்து பேபியோட வெயிட்டில் வந்து ப்ரெக்னன்சி ஃபுல்லாகவே நம்ம வந்து கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும். பேபி வெயிட் அதிகமாகி C-செக்ஷன் ஆனால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் பேபி வெயிட் கம்மியாக மட்டும் இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா அதில் நிறைய ப்ராப்ளம் வரும். நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் இப்படி சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து பேபியோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஃபுட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, கீரை வகைகள். எல்லா கீரை வகைகளுமே வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் நிறைய எடுத்துக்கணும். கீரையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. எல்லா கீரையிலையுமே வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. மெயினாக முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரை, அரைக்கீரை, இது எல்லாமே வந்து டெய்லி ஆஃப்டர்நூன் மதியம் ஃபுட்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீரை நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கும் நல்லது, பேபிக்கும் நல்லது. மெயினாக ப்ரெக்னன்சி டைமில் அந்த அகத்திக்கீரையை மட்டும் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அகத்திக்கீரை வந்து சில பேருக்கு சேராது, அலர்ஜி வந்துடும். ஸோ அந்த கீரையை தவிர மற்ற எல்லா கீரையுமே நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் கண்டிப்பாக டெய்லி ஃபுட்ஸில் ஆட் பண்ணிக்க முடியல அப்படின்னாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நீங்கள் கண்டிப்பாக வந்து கீரை ஆட் பண்ணிக்கணும். முருங்கைக்கீரைலாம் வந்து ஈஸி அவைலபிள் தான். ஸோ நீங்கள் முருங்கைக்கீரை எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. நீங்கள் கீரை சரியாக நல்லா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே பேபிக்கு வந்து வெயிட் கம்மியாகாது, வெயிட் வந்து கரெக்டாக ஏறுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, முட்டை அதாவது ஆம்லெட் இப்படிலாம் எதுவும் சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக வந்து வேக வச்சு பாயில் பண்ண முட்டை தான் எடுத்துக்கணும். டெய்லியுமே வந்து நீங்கள் ஒரு முட்டை எடுத்துக்கலாம். முட்டையில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஃபோலிக் ஆசிட் இருக்குது, இரும்பு சத்து. ஸோ நீங்கள் அளவுக்கு அதிகமாகவும் முட்டை எடுத்துக்கக்கூடாது. டெய்லி ஒரு முட்டை வந்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேபி வந்து நல்லா வெயிட் போட்டுருவாங்க, குண்டாயிருவாங்க. ஸோ நீங்கள் டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கிறது வந்து நார்மல். முட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே பேபி வெயிட் வந்து ஏறும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பால், அதாவது மில்கில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து மில்க் குடிக்கிறது எவ்வளோ நல்லது அப்படின்னு. மில்கில் இவ்வளோ கால்சியம் இருக்குது அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். டெய்லி வந்துட்டு ஒரு 200 to 500 மில்லி பால் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. காலையில் ஒரு டம்ளர், ஈவினிங் ஒரு டம்ளர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ப்ரெக்னன்சி டைமில் பால் எடுத்துக்கிறது வந்து உங்களுக்கும் நல்லது, பேபிக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் பால் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பேபி வெயிட் கெயின் வந்து சரியாக. அதுலேயும் வந்துட்டு மெயினாக இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, உங்களுக்கு பேபி வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த எருமை மாட்டு பாலோட நெய் கிடச்சிச்சு அப்படின்னா, எங்கேயாவது கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்கி விடுங்க.
கண்டிப்பாக 1 or 2 வீக்ஸ்லேயே உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் தெரியும். பேபி வந்து வெயிட் கெயின் ஆகிருப்பாங்க. ஏன்னா அந்த எருமை மாட்டு பாலோட நெய்யில் வந்து அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக பேபி வெயிட் கெயின் ஆவாங்க. ஸோ உங்களுக்கு கிடச்சிச்சு அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நட்ஸு, முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட், வேர்க்கடலை இது எல்லாமே வந்து டெய்லி நீங்கள் உங்களோட ஃபுட்ஸில் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து பேபி வெயிட் கெயின் ஆவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், ஆரஞ்சு இது எல்லாமே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரூட்ஸாக சாப்பிட பிடிக்கல அப்படிங்கும்போது வந்து நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். மெயினாக லெமன் ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸ் இது ரெண்டுமே வந்து எடுத்துக்கோங்க. இதுலேயுமே வந்துட்டு பேபி வந்து வெயிட் கெயின் ஆவாங்க. ஜூஸாக குடிக்கிறத விட என்ன கேட்டால் பழமாக சாப்பிட்றது தான் நல்லது. உங்களுக்கு பழமாக சாப்பிட முடியாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் ஜூஸாக போட்டு குடிங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த தோசை, கம்பு தோசை, சோள தோசை இந்த மாதிரியான தானியங்கள்லாம் ஆட் பண்ணி இருக்க தோசை வந்து நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு இப்போ 36 வீக்ஸில் வந்து பேபி வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்கன்னா கூட அப்போ நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு 38, 39 வீக்ஸ்குள்ளே வந்து பேபி வெயிட் கெயின் ஆகிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வெஜிடபிள்ஸ், அதாவது வெஜிடபிள்ஸ்லேயே வந்து நீங்கள் பச்சை காய்கறிகள் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் சாப்பிடும்போது வந்து நிறைய வந்து மருந்து ஆட் பண்ணிங்க. அது சாப்பிடும்போது நீங்கள் ஒரு வாட்டி ஹாட் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அதாவது பச்சை காய்கறிகளாக நிறைய எடுத்துக்கோங்க. கேரட், பீட்ரூட், வெண்டைக்காய் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேபி வந்து வெயிட் கெயின் ஆவாங்க. இதிலெல்லாம் நிறையவே வந்து விட்டமின் ஏ இருக்குது. ஸோ கண்டிப்பாக பேபிக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. அது நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஃபிஷ் வந்து நல்ல ஃபிஷ்ஷாக, அதாவது ஒமேகா 3 கண்டென்ட் இருக்க ஃபிஷ்ஷாக எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. கடல் ஃபிஷ்ஷு, ஏரி, அணை இந்த மாதிரி இருக்க ஃபிஷ்ஷாக பார்த்து எடுத்துக்கோங்க. வால்நட்லேயுமே வந்து ஒமேகா 3 கண்டென்ட் நிறைய இருக்குது. ஸோ கிடச்சிச்சு அப்படின்னா அதுவுமே நீங்கள் சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆட்டுக்கறியில் வந்து நிறைய இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அது சாப்பிட்டீங்க அப்படின்னா பேபி வந்து நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். வீக்லி ஒன்ஸ் இல்லை கிடச்சிச்சு அப்படின்னா உங்களால் சாப்பிட முடியும் அப்படின்னா வீக்லி ட்வைஸ் கூட நீங்கள் அந்த ஆட்டுக்கறி சாப்பிட்லாம். அதுலேயுமே அந்த ஈரல் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஈரல் வந்து ரொம்பவே பேபியோட வளர்ச்சிக்கு வந்து நல்லது. ஸோ அதிகமாக எடுத்துக்கோங்க. ஈரலில் வந்து நிறைய அயர்ன் கண்டென்ட் இருக்குது. ஸோ ரொம்ப பேபியோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஈரல் கிடச்சிச்சு அப்படின்னா ஈரல் வந்து நல்லா சாப்பிடுங்க. பேபி வெயிட் கெயின் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபின் லெவலும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஈரலில் வந்து அம்மாக்கும் நல்லது, பேபிக்கும் நல்லது. ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ஆட்டுக்கறி, ஈரல் சாப்பிடுங்க. ப்ரெக்னன்சி டைமில் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து 12 to 15 டைம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் 12 to 15 kg வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து நார்மல் தான். ஸோ கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகிறோம் அப்படிங்கிறதுக்காக டயட் மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஃபுட்ஸ் எடுத்துக்காமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக இது உங்களோட பேபிக்கு தான் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த ப்ரெக்னன்சி டைம் ஃபுல்லாக டயட் வந்து எதுவும் நினைக்காம வெயிட் கெயின் ஆகிறது வந்து நார்மல் தான். ஸோ கண்டிப்பாக சத்தான ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அப்போ தான் பேபிக்கு வந்து வெயிட் கெயின் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.